This video is sponsored by Educase Course. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. Hi friends, இன்னைக்கு நம்ம மக்ரோனி எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியாக நம்ம வீட்டிலே செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் மக்ரோனி செய்கிறதுக்காக மக்ரோனியை ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். ஊறட்டும். நான் இந்த மாதிரி ஸ்ப்ரிங் மக்ரோனி எடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப் எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். ஊற வச்சு போட்டால் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு. ஊறட்டும். 4 தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். அது மக்ரோனி ஊறுறதுக்குள்ளே நம்ம இதை கட் பண்ணி எடுத்து வந்துடலாம். தக்காளியை அரைச்சி எடுத்து வந்துடலாம். அரைச்சி போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை பண்ணிட்டு வந்துடலாம். இப்போது 10 நிமிஷமாக நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை வேக வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு கடாயை வச்சு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி கொதிக்கட்டும். இதில் கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் எண்ணெய். இப்போது கொஞ்சம் தண்ணி நல்லா கொதி வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போது தண்ணி நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ இதில் ஊற வச்ச பாஸ்தாவை போட்டுக்கலாம். ஊற வச்சா சீக்கிரம் வந்துடும். அதிக நேரம் வேக வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. அதோட கொஞ்சம் ஸ்டார்ச்சும் கம்மியாகும். இப்போது எல்லா மக்ரோனியும் சேர்த்தாச்சு. லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். வேகட்டும். இப்போது நல்லா கொதித்து வெந்துட்டுருக்கு. வேகட்டும். சீக்கிரம் வெந்துடும். ஏன்னா ஊற வச்சுருக்கிறதுனால 2 நிமிஷத்துலேயே வெந்து வந்துடும். இப்போது இது நல்லா வெந்துருச்சு. இதை ஒரு வடிகட்டிக்கலாம். நான் மக்ரோனியை வடித்து பச்சை தண்ணி போட்டு அலசி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி தனித்தனியாக உதிரியாக வந்துடும். இதை தாளிக்கலாம். மறுபடியும் அடுப்பு பற்ற வச்சு கடாயை வச்சாச்சு. அதில் தேவையான அளவு எண்ணெய், 1 ஸ்பூன் நெய். சூடாகட்டும். எண்ணெய் சூடான உடனே கட் பண்ணி வச்ச வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவு கலர் மாதிரி வதங்கி வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். இப்போது ஓரளவு நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி வரணும். வதங்கட்டும். இப்போது அரைச்சி வச்ச தக்காளியை ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து விட்டு தக்காளியோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம். இப்போது தக்காளி நல்லா சுருண்டு வந்திருக்கு. இப்போ இது தேவையான மசாலா பொருள்லாம் சேர்த்துக்கலாம்.
இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய், 1/4 டீஸ்பூன் கறி மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாம். தேவையான அளவு உப்பு, நம்ம ஏற்கனவே மக்ரோனி வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம், பார்த்து சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் மட்டனை வேக வச்சு பிச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம் மட்டனோட சேர்த்து. இப்போ இதில் நம்ம வேக வச்ச மக்ரோனியை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை. அவ்வளோதான், நம்ம மக்ரோனி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிட வேண்டியது தான். ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.